ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சுவையான ஒரு சூப்பு தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் 2 சொம்பு தண்ணி வச்சிருக்கேன். அதுல கொஞ்சம் இஞ்சி தட்டி போட்டிருக்கேன். மிளகு, சீரகம், பூண்டு, கொஞ்சம் சோம்பு, ஒரு பட்டை போட்டிருக்கேன். எல்லாம் தட்டி வச்சிருக்கேன். ஒரே ஒரு தக்காளி, ஒரு சின்ன அரை வெங்காயம் மட்டும் தட்டி வச்சிருக்கேன். இதெல்லாம் நம்ம அதுல கொதிக்கிற தண்ணியில போடணும். பாருங்க, வெங்காயம் போட்டுட்டேன், சீரகம், மிளகு, இஞ்சி, பூண்டு எல்லாமே போட்டு வச்சுங்க. எல்லாமே ஒரு 10 நிமிஷம் கொதிக்கிட்டோம். நல்லா கொதி வரணுங்க. 10 நிமிஷம் மட்டும் நல்லா கொதிச்சாதான் சாரெல்லாம் இறங்கணும். நல்லா கொதிச்சு வருது. காரத்துக்கு மிளகு போட்டிருக்கேன், தக்காளி ஒரே ஒரு சின்ன தக்காளி போட்டிருக்கேன். எல்லாமே போட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். 10 நிமிஷம் கொஞ்ச நேரம் கொதிச்ச பிறகு நான் முருங்கைக்கீரை கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். இப்ப நல்லா கொதிக்குது. ஒரு சிட்டிக்கை நம்ம மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாங்க. கொதிக்க வச்சுட்டு பிறகு முருங்கைக்கீரையை நான் கழுவி அலசி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரையை நல்லா கழுவி அலசி எடுத்து வச்சிருக்கிறேன். நல்லா கைப்பிடி அளவு போதுமானது. இதை நம்ம அந்த கொதிக்கிற தண்ணியில நம்ம எல்லாம் மசாலா சேர்த்துருக்கோங்களா, அந்த தண்ணியில இந்த கீரையை நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கொதிக்கிட்டோங்க. கீரை ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். நல்லா கொதிச்சு சாறு வந்த பிறகு பாருங்க, இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும். நல்லா கிளறி விட்டுருங்க. சிட்டிக்கு உப்பு போட்டுக்குங்க, தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்குங்க. போட்டு நல்லா கொதிக்க விடலாம். ஒரு 5 நிமிஷம் கொதிச்ச பிறகு எடுத்து நம்ம சர்வ் பண்ணி எடுத்துக்கலாங்க. சர்வ் பண்ணிடலாம். பாருங்க, நல்ல மணமா இருக்கும். உடம்புக்கு நல்லது. கை கால் வலி, முட்டி வலி எதுவுமே வராது. ஜுரம், காய்ச்சல் எது இருந்தாலும் அது குடிக்கலாம். தினமும் கூட ஒரு டம்ளர் குடிக்கலாங்க. எல்லாமே குடிச்சோம்னா நம்மளுக்கு உடம்புல நல்ல சத்து கிடைக்கும். கை கால் வலி, முதுகு வலி, உடம்பு சரியில்லாம இருக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்தோம்னா ரொம்பக்கு நல்லது. தினமும் ஒரு டம்ளர் குடிங்க. செஞ்சு பாருங்க. உடம்புக்கு ரொம்ப நல்ல, உடம்புக்கு நல்ல சுறுசுறுப்பு தருங்க. டீ காஃபிக்கு பதிலா சாயந்தரத்துல கூட இந்த மாதிரி ஒரு சூப்பு செஞ்சு குடிக்கலாம். ரொம்ப சத்து உள்ளது கூட. இதுல ரொம்ப கால்சியம் சத்து இருக்குது. நல்லது உடம்புக்கு. முட்டி வலி, எலும்பு தேய்மானம் இதெல்லாம் எதுவுமே வராதுங்க. நல்லா இருக்கும். அதனால டெய்லி ஒரு டம்ளர் வச்சு குடிச்சு பாருங்க. வாங்க, இப்ப நம்ம சூப்பு ரெடி ஆயிடுச்சு. நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்ப நம்ம எடுத்து ஒரு கப்புக்கு மாத்திக்கலாம். சுட சுட ஒரு கப்ல போட்டாச்சுங்க. சுட சுட போட்டு நம்ம குடிச்சுக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும். நான் இன்னைக்கு இதைதாங்க குடிக்கிறேன். நீங்களும் அதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. உடம்புக்கு ஆரோக்கியமா உடம்புக்கு ஆரோக்கியமான உணவு, நல்ல ஒரு சூப்பு செஞ்சு பாருங்க. கண்டிப்பா குடிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.